தமிழ்நாட்டு மக்களுக்கு மாலை நமஸ்கார் வணக்கம். நான் ஒரு அட்வைஸ் பண்ணுறேனுங்க உங்களுக்கு கட்சியை பற்றி. அதை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அதை அவுட் பண்ணாங்க, ரிலே பண்ணாங்க. மற்றவங்களெல்லாம் எடுத்துக்காட்டாதீங்க. பொய் பித்தலாட்டம் நடக்குது நிறைய ஊடக டிவியில். இதோட செய்தி கூட வந்து எல்லாம் மாற்றி மாற்றி போடுறானுங்க காசை வாங்கிட்டு. அதனால் இந்த ஊடகத்துக்கு கேட்டு நீங்கள் மெண்டல் ஆகிருங்காதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் சொல்கிறது கிடையாது. விஜய் ஃபேமிலி புறப்படம். அவங்க டைவர்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க பண்ணவும் இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா ஃபார்மாலிட்டி பண்ணாங்க, சரியாக போச்சு. குடும்பத்தில் நல்லா தான் இருக்கிறாங்க. இதை பெருசு பண்ணிக்கிட்டு நம்ம எதிர்கட்சிகளை பெருசு பண்ணிக்கிட்டு அதை நடிச்சுக்கிட்டு கெடுக்கிறானுங்க சார், கெடுக்கிறானுங்க. ஒன்றும் இல்லை ஃபேமிலியில். அவர் ஒழுங்காக நடத்துகிறாரு. யாரும் தான் எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, எல்லாம் பண்ணதை தான் அவரும் பண்ணிகிட்ருக்காரு. அரசியலில் எவ்வளோ பிரகாண்டம் பண்ணாத மக்களை. உங்களுக்கு ஒரு நல்ல அறிகுறிகள் நான் அட்வைஸாக பண்ணுறேன். இது ஆட்சி வரப்போகிறது இல்லை. நீங்கள் எவ்வளோ பாடுபட்டாலும் உங்களுக்கு நீங்கள் எதிர்ப்பு பேசி ஆட்சி வரப்போதில்லை. ஜெயிலுக்கு தான் போகிறாரு. 6 வருஷம் அங்கீகாரம் ரத்தா போகுது. ஒன்றுமே வேலைக்கு ஆகாது. நீங்கள் எதிர்கட்சின்னு சொல்லிட்டு வேட்டையாடாதீங்க ஸ்டாலினோடு சேர்ந்துக்கிட்டு. வர்ற கட்சி எங்களுக்கு விஜய் தான் வர்றாரு, அண்ணாமலை வர்றாரு, 2 பேர் தான் வர்றாங்க. வேறு யாரும் வர சான்ஸ் இல்லை. அப்படி நீங்கள் கரெக்டாக பண்ணிங்களா அமித்ஷாவை கொண்டு வந்துடுவேன் நான், தெரியுமா? அதனால் மொத்தம் 234 சீட்டில் விஜய்க்கு 117 சீட்டு, எடப்பாடிக்கு 117 சீட்டு. இவங்களை யார் அதிகமாக வாங்குறாங்களோ அவங்க தான் சிஎம். இது உறுதியாகி போச்சுங்க. ஆகையினால நாங்கள் கட்சிக்கு கூட்டணிக்கு வரும்போது நாங்கள் 117 விஜயோட சேர்ந்துக்கிட்டு நாங்கள் போயிடுவோம். எடப்பாடிக்கிட்ட யார் வர்றாங்களோ 117 வாங்கிட்டு அவர் போயிடுவார். இல்லை யாருக்கும் வம்பு இல்லை. யார் அதிகமாக சீட்டு வாங்குறாங்களோ அவங்களுக்கு சிஎம் போஸ்ட்டு. அண்ணாமலை சென்ட்ரலில் கூட போயிடலாம், இல்லை சிஎம்மாக கூட ஆகலாம். இல்லைன்னா உதவி சிஎம்மை கூட 5 பேர் நான் போட்டுருவோம். சீமானை கூட தூக்கிட்டு வந்து போட்டுருவோம். நாங்கள் சீமானை தூக்கிட்டு வந்து போட்டுருவோம், விஜயை போட்டுருவோம். இன்னும் நிறையா பேர் இருக்காங்க கட்சியில், எல்லாத்தையும் நான் போட்டுருவோம். ஆனால் எங்களை அடிச்சிக்க முடியாத அந்த ஜெயிப்பு நாங்கள் தான் ஜெயிக்கிறாங்க. 202 சீட்டு சொல்லிவிட்டு ஆல்ரெடியே. அதனால் உஷாராக நீங்கள் இந்த வாயை மூடிக்கிட்டு இருங்க. தோசை வெறுவாயில் சூடாதீங்க ஸ்டாலின் மாதிரி. நீங்கள் போகிற போக்கு சரியில்லை. அநேகமாக நீங்கள் ஒரு 50 நாள் மட்டும் வாயை சுற்றியும் போட்டுவிட்டு கரெக்டாக இருங்க. தண்ணி கொடுக்குறானா ஸ்டாலின் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு? இல்லைன்னு சொல்லு, வாங்கிக்கலாம். அதை விட்டுட்டு அவங்ககிட்ட போய் காசை வாங்கிட்டு தண்ணியை அடிச்சுக்கிட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. வாழ்க்கையில் பணம் வாங்கணும், நீங்கள் மொத்தம் சம்பாதிக்கணும். அது மோடி வந்தால் தான் முடியும், விஜய் வந்தால் தான் முடியும், அண்ணாமலை வந்தால் தான் முடியும். வேறு எந்த கொம்பனாலையும் முடியாது. வீணாக போயிடாதுங்க பேசி. வார்னிங், லாஸ்ட் வார்னிங்கு. இன்னும் 10 நாளைக்குள்ள நடப்பதான் வேறு. தமிழ்நாட்டில் நடமாட முடியாது. இப்படிலாம் கத்துனீங்கன்னா 1 பாட் பட்டி போட்டுருவோம். 1 பாட்டு போட்டுருப்போம்னா எலெக்ஷன் அப்புறம் நடக்க முடியாது. நீங்கள் ஆச்சா இப்போ நோட்டை செல்லாத பண்ணி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் வச்சுக்கிட்டு பணம் வாங்கி ஓட்டு வைக்கிறீங்களா? ஒரு மயிறு கொடுக்க முடியாது. ஆச்சா, ஜாக்கிரதா இருங்க எதிர்கட்சியெல்லாம். வணக்கம்.